கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். இது வரைக்கும் என்ன சொல்ல போகிறாள் மூவி டைலாக் சொல்லி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போமா. உங்க நேம்? வெரோனிகா. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, ஸ்னெயில்ஸ் 3 years கண்டினியூஸா தூங்குமா, தூங்காதா? தூங்காது. ஏன் தூங்காது? ஏன் தூங்காதுன்னா 3 years கண்டினியூஸாக தூங்கினா எப்படி ஃபுட்டு அதெல்லாம் நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. உங்களுக்கான டேர் என்னன்னா 9th டேபிள் சொல்றீங்க. இப்போ கொடுமை சரவணனது கொஞ்சம் ஈஸியா கேளுங்க, இல்ல அட்லீஸ்ட் 5th டேபிள் சொல்லுங்க. 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 4s are 20, எப்படி வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பிரிகிற. 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45, 5 10s are 50. உங்க நேம்? ஜோதி பிரியா. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆந்தைக்கு காலையில கண்ணு தெரியுமா? தெரியாது. சத்தியமா தெரியாது சார். நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. உங்களுக்கான டேர் என்ன அப்படின்னா, உங்க நேம் 3 எமோஷன்ல நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏன் நேமியா? எனக்குன்னே வருவீங்களாடா. உங்க நேம் தான். இப்போ என் பேர் ரிதுவா, இப்போ வந்து சோகமா ரிது அப்படி. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. ஜோதி பிரியா. ஜோதி பிரியா. ஜோதி பிரியா. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். ஹாய், உங்க நேம்? ஸ்வாதிகா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எல்லா பாம்புமே பாய்சனஸா? பாய்சன் தான். எல்லாமேவா? ஆமாம், பாய்சன் எல்லாமே எப்படி இருக்கும் பாம்பு? எல்லா பாம்புமேவா? தண்ணி பாம்பு பாய்சனஸ் இல்லையே. அது கடிச்சா தெரியும் உங்களுக்கு. அடிச்சா தெரியுமா? அது பாய்சன் இல்ல. இல்லை, பாய்சன் தான். பாய்சன் எல்லாம் அந்த பாம்பே இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு. எல்லா பாம்புமே பாய்சன் இல்லையே. பாய்சன் தாங்க. நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. எல்லா பாம்புமே பாய்சனஸ் கிடையாது. அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லா பாம்பும் பாய்சன் தான். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. ஸோ உங்களுக்கான டேர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிவி ஆங்கராக ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் நடிக்கணும். ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. என் நேம் ஸ்வாதி. உங்கள் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இது மேபி ஈவினிங்கில் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா குட் ஈவினிங். கிடையாது, எந்த டிவி ஆங்கரும் கிடையாது. இது உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆக்டோபஸ்க்கு ஒரு ஹார்ட்டா? ஆமாம், ஒரு ஆட் தான். ஒரு ஹார்ட்டா? ஒரு ஆட் தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஆட் தாங்க இருக்கும். 4-5 ஆட்டை வச்சுருப்பாங்க. இருந்தா இருக்காது, ஒரு ஆட் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்பு. ஆக்டோபஸ்க்கு மொத்தமாக 3 ஹார்ட் இருக்கு. அப்படி விவரமா சொல்லு. ஸோ உங்களுக்கான டேர் என்ன அப்படின்னா, 5 செகண்ட் நீங்கள் அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கணும். ஓ, நின்ட்டீங்களா? I was cornered. I was helpless. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கெச்சப் ஒரு காலத்தில் மெடிசனாக யூஸ் பண்ணாங்களா? இல்லை. ஷோரா? ஷோர். ஸோ இவங்க சொன்ன ஆன்சர் தப்பு. ஸோ உங்களுக்கான டேர் என்ன அப்படின்னா, ஒரு சீரியஸான ஒரு டைலாக்கை ரொமான்டிக்காக சொல்லணும். சீரியஸான டைலாக்கா? யா, ராஜசேகர் சொல்லுங்க. சொல்லுங்க ரொமான்டிக்கா. ரொமான்டிக் எனக்கு கொஞ்சம் எடுத்து மட்டும். ராஜசேகர் சாகும்போது தயாளுக்கு அதில் என்ன சொன்னான், அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ராஜசேகர் சாவரப்போ ரொமான்டிக் ராஜசேகர் சாகரப்போ தயலங்காதுல என்ன சொன்னா தெரியுமா? தெரியும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸோட பிளட்ல கோல்டு இருக்கா இல்லையா? இருக்கா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிரீன் ஐலாண்டா வேர்ல்டுல பெரிய ஐலாண்டா? தெரியலையே. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து பசிபிக் ஓஷனா? ஆமாம். பொஸ்குன்னு சொல்லிட்டாருப்பா. தேங்க்யூ. இந்த ஷோவை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் விஜய் ரிது. டாடா, பை பை. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் ஒரு எழுத்தாளராவோ ஒரு இயக்குனராவோ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பத்திரிகையாளர்னு சொன்னால் நம்ப முடியுதா? இவர் இந்த ஃபீல்டில் 15 வருஷமாக இருந்து தன்னோட முத்திரையை பதிச்சவர். இவர் எடுத்தது 3 படம். அந்த 3 படமே ரொம்ப முக்கியமான படம். அவர் தான் நம்ம டைரக்டர் ஈரா சரவணன். இவரோட முதல் படம் 2015 வந்த கத்துக்குட்டி. இதில் நரேன், சூரி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பேசப்பட்ட விஷயம், அதை பேசுறதுக்கு ஒரு தனி தைரியமே தேவைப்படும். என்னன்னு தானே கேட்குறீங்க?
ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர கெமிக்கல்ஸ் விவசாய நிலத்தை அழிக்குது. அதை எப்படி தடுக்கிறதுன்னு பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் வர வசனங்கள், கருத்துக்கள் ரொம்ப நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம டைரக்டர் சிறந்த வசனகர்த்தா விருது வாங்கியிருக்காரு. இவரோட அடுத்த படம் உடன்பிறப்பே. அண்ணே யார் அண்ணே இந்த பாட்டு போதும் இந்த படத்தோட மொத்த கதையை சொல்ல. இந்த படத்தில் வர ஒரு சீன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது டைரக்டரோட நேம் பிளேஸ் பண்ணுற அந்த சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் சசிகுமார், சமுத்திரக்கனி, ஜோதிகா இவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஜோதிகாவோட எமோஷனல் சீன்ஸ்க்கு கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. படத்தில் சூரியோட காமெடியை தாண்டி அவர் கேரக்டரை ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருப்பாங்க. ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு 2024 சசிகுமார், சமுத்திரக்கனி, பாலாஜி சக்திவேல் இவங்கெல்லாம் நடிச்சு வந்த படம் தான் நந்தன். இந்த படம் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்க ஒரு அவலத்தை பற்றின கதை. இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் ரொம்ப ஆழமாக இருக்கும். குறிப்பாக சசிகுமார் கேரக்டர் நேம் அம்பேத்குமார். இதில் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கே, இந்த மொத்த படத்தை பற்றி சொல்லணும்னா அந்த ஒரு சீன் போதும். அதுதான் அந்த சுடுகாடு சீன். ஊர் தலைவராக சசிகுமாரை ஏன் சூஸ் பண்ணுறாங்க, அவர் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்றத பற்றி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சு தன்னால் ஒதுங்கி இருந்தோம். சசிகுமாருக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே சமுத்திரக்கனி இருப்பார். இருந்து தானே ஆகணும், அதான் விதி. இதுலேயும் வருவார். போட்டியே இல்லைன்றது பெருமை இல்லைங்க. இந்த சமுதாயத்தில் இந்த அவல நிலை இன்னும் மாறாமல் இருக்குது. அதை மாற்ற இந்த மாதிரி படைப்பாளிகளை பத்திரமா பார்த்துக்கணும். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு டைரக்டரோட சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தேவி பிரியா. டாடா பாய். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை ஷோ. நம்ம வெங்கட் பிரபுவோட ஆரம்ப கால கேரியரில் சென்னை 28க்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சு ரிலீஸ் ஆன படம் தான் சரோஜா. ஆனால் இந்த படம் ஒரு ஹாலிவுட்டோட பேஸ்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த படத்தோட பேர் தான் ஜட்மெண்ட் நைட். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? இப்போது சரோஜா மூவி பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்காக காரில் கிளம்புவாங்க. போகும்போது ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதனால அவங்க ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுத்து போவாங்க. அங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிட்னாப்பிங் கேஸில் மாட்டிப்பாங்க. நீங்க ஹைதராபாத் ஷூட்டிங்லாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நடக்கிற காமெடி, கன்ஃபியூஷன், செம ட்விஸ்ட் தான் சரோஜா. இப்போது ஜட்மெண்ட் நைட் கதையை பற்றி பார்ப்போம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறதுக்காக போவாங்க. அங்கே டிராஃபிக் ஜாம் ஆனனால இவங்க ஷார்ட்கட் ரூட் எடுத்து போவாங்க. அப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மர்டர் கேஸில் மாட்டிப்பாங்க. அந்த நைட் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க அப்படின்றது தான் ஜட்மெண்ட் நைட்டோட கதை. இப்போ இந்த ரெண்டு படத்தோட கம்பேரிசன் பற்றியும் பார்த்துருவோம். இங்கேயும் 4 ஃப்ரெண்ட்ஸு, இங்கேயும் 4 ஃப்ரெண்ட்ஸு. இங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறக்காக போகிறாங்க, இங்கே பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறக்காக போகிறாங்க. இங்கே ஒரு ஆக்சிடென்ட்னால ஷார்ட்கட் ரூட் எடுப்பாங்க, இங்கே டிராஃபிக் ஜாம்னால ஷார்ட்கட் ரூட் எடுப்பாங்க. இங்கேயும் ஒரு மர்டர் கேஸில் மாட்டிப்பாங்க, இங்கேயும் ஒரு மர்டர் கேஸில் மாட்டிப்பாங்க. ஜட்மெண்ட் நைட் ஒரு த்ரில்லிங்கான மூவி. ஆனால் சரோஜா த்ரில்லர் மட்டும் இல்லாமல் காமெடியும் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம எதிரில் அந்த படத்தை அப்படியே எடுத்தால் ஓடாதுன்றனால நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பிரேம்ஜியை வச்சு காமெடி ட்ராக், அப்புறம் லவ்னு நம்ம வெங்கட் பிரபு கொடுத்துருப்பாரு. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தில் வர கோடான கோடி சாங் செம்ம ஹிட்டு. அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு படத்தோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இஸ் விஜய் ரிது. டாட்டா பை பை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் சோனா பானா சுந்தரி பார்வதி. வேலை வெட்டி இல்லாத நானே சீக்கிரம் வந்துட்டேன். வேலைக்கு போறாவ இன்னும் வந்துருது. என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ மாறும் பாருங்க. முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கா. உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அதான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. என்னது? வேலைக்கு போனால் மட்டும் போகாது, கொஞ்சமாவது உலகத்தை பற்றியும் தெரியணும். சொல்லு, ரொம்ப பில்டப் பண்ணாத. பாரு, மயிலாடுதுறையில 2 பேர் தூக்கில் தொங்க விட்டாங்கல்ல. ஆமா, அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? ஜாதி வெறியில ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. மனுஷங்களே இல்லடிவங்களாம். அண்ணா 2 டீ. என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்ற? டீ வேணாவா? என்ன வேணும் சொல்லு. அக்டோபர்ல ஒரு போரே இருக்கு. என்ன சொல்ற? அதான்டி அதுசா. அதுசா இல்லடி, புதுசா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி தருது? சரி விடு, சொல்லுடி. மாமனாரு மருமக சண்டையா? ரத்தமாரி இருக்கார்ல, அவர் அக்டோபர் 15 வராராம். நல்ல விஷயம் தானே. அங்கதான் ட்விஸ்டே. ஒன்றும் புரியலையே. அடுத்த நாளே அவர் மாப்பிள்ளை படம் வருதான். சபாஷ். மாமாவா இன்னும் மாப்பிள்ளையா? பாப், நல்ல போட்டி தான்.
ஒரு வழியா ட்ரெயின் வரப்போகுதுடி. என்ன சொல்ற? இந்தியா சொன்னேன், தமிழ தானே சொன்னேன். சொல்லு. ஏய் அஞ்சாதே. இல்ல மஞ்சாதி டைரக்டரோட படம் வரப்போதான். வந்தா சரி. ம். ஜியோ இருக்குல்ல. எது? சிம்மா? சிம் இல்ல, படம். ஆமா, அதுக்கு என்ன? அந்த படத்துல காமெடியன் யூடியூப் கதாகர் இருக்கார்ல. ஆமா, ஹீரோவை விட அதிக சம்பளம் கேக்குறான். அப்படியா? இது நாடி கொடுமை. வாக்ஸிக் ட்ரெய்லர் பாத்தியா? பார்த்தேன். அந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல. ஆமா, அவர் சம்பளத்தோட முன்னாடி இழுக்கிற சேலரி பிளஸ் பிளஸ் கேக்குறாராம். ஓ, பிளஸ் பிளஸ்ஸா? சரி சரி. ஜனத்தை ஆண்டுட்டு இருக்கிறவரோட படம் இருக்குல்ல. யாரு? அதாண்டி வாங்க நான் வணக்கங்கண்ணா. அவரா? ஆமா, அவர் படம் வருதான். அப்ப அது படம் ரிலீஸ் இல்ல, டேட்டு பிளாஸ்ட். கரெக்டு. ஒரு ஆக்டரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்க வர மாட்டாராம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஷூட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாதான் வருவேன்னு சொல்றாராம். யாரு? ஹீரோயினா? இல்ல. அப்புறம் ஹீரோயினோட அம்மாவா? அப்படியா? விளங்கிடும். ஏய் டைம் ஆயிடுச்சுடி, நான் கிளம்புறேன். என்ன உனக்கு அவசரம்? இப்ப ஒரு gift வாங்கினேன், அவங்க வந்து வாங்கிட்டு சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். யாருக்கு? நாலு. எவ்வளோ? 5000. ஒரு டீக்கு காசு கொடுக்க சொன்னா காசு கொடுக்க முடியாது, உங்க ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு கிஃப்டா? சரி சரி, நீ அப்புறத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். மனசார சொல்றேன், நல்லா இருங்க.